இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம். நாளும் கூட நம்மோடு கூட பேசும்படியாக வந்திருக்கிற சகோதரி மனித நேரர்களையும் வாழ்த்து வரவேற்கிறேன். வந்திருக்கிற சிறு கூட்ட மக்களை நான் கூட எல்லோரையும் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே சீக்கிரமாகவே மற்றவர்களையும் கூட்டி வந்து சேர்க்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இவர்களுக்கு நாம் ஜெபித்து ஆரம்பித்து வைப்போம். கிருபையின் தேவனே, அருமையான மாலை வேளையிலே
ஒரு சிறு கூட்ட மக்களாக கத்தை கூட்டி வந்து சேர்த்த மகத்தான கிருபிக்காக நன்றியோடுமை துதிக்கும் ராஜா. வர தாமத மக்களை கத்த சீக்கிரமாக கூட்டி வந்து சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஊழியத்தில் வந்திருக்கிறோம். ஆகியால் ஜெபிக்கும்படியாக மிகுந்த பாரத்தோடு வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் பாரத்தை அறிந்திருக்கு விதமாகவே ஆண்டவரே, நாளை நாங்கள் என்ன ஜெபக்குள் கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த குறிப்புகளுக்காக நாங்கள் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கத்தக்கதாக எங்கள் கூட ஆண்டவரே ஜெபத்தை ஆவியை ஊற்றும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்கு தகுதி பெறும்படியாக ஒரு விசை கூட எங்கள் பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுகளை எல்லாவற்றையும் மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் மாம்சமான மனிதர்கள் அப்பா. ஆகியால் பல வேளை நாங்கள் சிந்தையால், செய்கையால், நோக்கத்தால், எண்ணத்தால் பலவிதமான பாவங்களை நாங்கள் செய்திருப்போம், பேசியிருப்போம், சிந்தித்திருப்போம். தேவாக எங்கள் கிருபையான ஆண்டவரே, சிந்தைகளை ஒழுங்குபடுத்தி, எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பி நாங்கள் இந்த ஊழியத்திலே எந்த தடையில்லாதவாறு கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டிருந்தாவே சீக்கிரமாக தேவனை நாங்கள் இணைந்திருக்கிற எங்களை பரிசுத்த அபிஷேகத்தை நிரப்பும் ஜெபிக்கிறோம். வல்லமை எங்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆவியானவரை இணைக்கப்பட்டவர்களாக இவருக்காக ஒரு பாரப்படவும், ஒவ்வொருவரோடு கூட இணைந்து ஜெபிக்கவும், ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஜெப குறிப்பை யாரோ ஜெபிப்பார்கள் சொல்லி காத்திருக்காமல் நாங்களே அதை வாசித்து எங்கள் பாரத்தை பெற்று நாங்களும் கூட இணைந்து ஜெபிக்கிறதான் ஜெபிக்கிறோம் சாமி. விசேஷமாக நாளை கூட செய்தி கொடுக்கும்பொழுது ஆயத்தமாய்க்காத மேல மகளை விசேஷ அபிஷேகம் நிரப்பி ஆண்டவரே, மகள் என்ன காரியங்களை பகிர்ந்து கொள்ளுன்னு சொல்லி கர்த்தர் திட்டமிட்டு வைத்ததோ அந்த காரியங்களை தெளிவான முறையிலே சிறப்பாக எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஜெபிக்கிறோம். எந்த தடையும் இருக்க வேண்டாம். கர்த்தருடைய மகத்தான கிருபை ஆண்டவரே, மகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், அபிஷேகித்தருடும், ஆவியானவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. உம்முடைய குரலை நாங்கள் கேட்கட்டும் அப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் பயன்படுத்துவதான பலவிதமான கருவிகள், மைக்குகள், ஸ்பீக்கர்கள், இன்னமாக இன்டர்நெட் எல்லாம் சரியாக செயல்பட கிருபை தந்து ஒருவருக்கும் எந்த தடையும் இல்லாமல் ஒருவர் பேசுவதை மற்றவர்கள் கேட்கவும், ஒரு பார்ப்பதை மற்றவர்கள் பார்க்கவும் கத்த கிருபை தந்து தேவதமாக தேவனை நாங்கள் எல்லோருமாக இணைந்து ஒரு மனதோடு கூட ஜெபிக்கும்படியாக இணைக்கும்படியாக கத்த கிருபையை தந்து ஜெபிக்கிறோம். குறிப்பிட்ட ஆசிரியரையும் எல்லா துதி கனமையுமே மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவை நாமல் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட வீடியோ ஆன் பண்ணல. யாரு? உங்களுக்கு. நான் வீடியோ ஆன் பண்ணிருக்கேன். எங்களுக்கு போட்டோ ஒண்ணும் வரல. ஸ்கிரீன்ல தெரியுது தெரியுது கிளியரா இருந்துச்சு. இப்பதான் தெரியல. தெரியலையா? இப்போ தெரியுதுங்க சார். தெரியுங்கய்யா. என்ன ப்ராப்ளம் தெரியல. எனக்கு தெரியல. எனக்கு தெரியலையோ? ஸ்கிரீன் வரல. சரி, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரி, இப்பத்துக்கு இவரை கூட சகோதரி ரதிமுத்து அவர்கள் லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனம் முதற்கொண்டு 40ஆம் வசனம் வரை வாசித்து கொண்டிருப்பார். கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 36 முதல் 40ஆம் வசனம் வரை. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசி. இவர் கூட சகோதரி மேரி சாந்தர்கள் பயப்படாதே பாடலிப்பது என் பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படா யாதே கலங்காதே, தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்து கொண்டேன் நீ என்னுடையவன். பயப்படாதே, பாரிடி போதே, திகையாதே, கலங்காதே.
திகையாதே கலங்காதே. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நானே, இரட்சகராம் தேவனும் நானே, உன்னை மீட்க நான் வந்தேனே, கண்மணி போல் அருமையானவனே, பயப்படாதே, பாரிலி போதே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், எந்த துன்பத்தில் சோர்ந்திட வேண்டாம், வாக்குகளையும் விட்டிட வேண்டாம், பயப்படாதே, பாரிலி போதே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே. ஒன்றுக்கும் நீ கவலைப்படாதே, என்றும் ஜபத்தையும் விடாதே, கடந்த தோல்வியை எண்ணி விடாதே, நடந்திடும் வழிகளையும் விடாதே, பயப்படாதே, பாரிலி போதே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே. ஆமென். எனக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற சகோதரி வந்து நான் வெளி வாழ்த்து வரவேற்கிறேன். வந்து நம்மளோட கூட பேசும் வார்த்தையை விசேஷமாக சீஷர்கள் கொடுத்த தரிசனத்தை கொடுத்து நம்ம பகிர்ந்து கொள்வார்கள். நாம் அந்த காரியத்தை கவனிக்கும்படியாக நம்மை நடத்துவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தபடினாலே நான் அவரையும் நன்றியோடு துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கத்தக்கதாக எடுத்துக்கொண்ட கொடுக்கப்பட்ட பகுதி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்களுக்கு தன்னை காட்டுவது, தன்னை தரிசனம் அளிக்கிறத, அந்த காரியத்தை பார்த்து கொடுத்துருக்கோம். முதலாவதாக நாம அதை கவனித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற காலங்களிலே ஒரு குருவுக்கும் ஒரு சீஷர்களுக்கும் குரு சிஷ்யன் அந்த உறவிலே பொதுவாக அந்த குருவுக்கு என்ன கருத்துக்கள் இருக்கிறதோ அதை அப்படியே ஆமோதிக்கிற, இல்லாவிட்டால் அதை விளங்கி கொள்ளுகிற சீஷர்கள் அவர்களுக்கு இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய விஷயத்திலே பார்க்கும் பொழுது, அவர் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை சொல்லும் பொழுது இந்த சீஷர்கள் அவர்கள் விளங்கிக் கொள்வதாகவே இல்லை, அவர்கள் பூமிக்கு அடுத்த காரியங்களையே சிந்திக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம அநேக வசனங்களிலே பார்க்கலாம். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளுக்குள்ளே எழுப்புவேன் என்று சொல்லி அவர்கள் ஆலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை குறித்து மிகவும் புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இப்படியாக சொன்னார். ஆனால் அவர்கள் அதை விளங்கி கொள்வதாக தெரியவில்லை. அதனாலே அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு மேசியா, இந்த பூமிக்கடுத்த மேசியாவாக நம்மை ஆளப் போகிறார், வெகு சீக்கிரத்திலே அவர் நமக்கு ராஜாவாக போகிறார், எல்லாருடைய கைகளில் இருந்து நம்முடைய அடிமைத்தனம் நீங்க போகிறது, இப்படியெல்லாம் அவர்கள் மிகவும் வித்தியாசமான கோணத்திலே அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தபடினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை, அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள் கைகளிலே அவர் சிக்குவார், இல்லாவிட்டால் அவர் இப்படியாக அடிக்கப்படுவார் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உயிரோடு இருந்த காலத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த அதிகார தோரணையும், எப்படிப்பட்டவர்களுடைய கேள்விகளுக்கும் அவர்கள் அதிகாரத்தை தனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியே அவர் பதிலளித்தார் என்று சொல்லி விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக அவர் பதிலளிக்கிற விதத்தையும், அற்புதங்கள் செய்த இந்த விதங்களையும் அவர் காணாமல் திடீரென்று மறைந்து போகிறது. இதையெல்லாம் கூட இருந்து பார்த்தவர்கள் இப்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனாக அவருடைய கையிலே அடிபட்டு அவர் மரணத்தை சந்திப்பார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறதுனாலே பலரும் சீஷர்களெல்லாம் சிதறி பல விதத்திலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது யார் யார் எந்த சீஷர்கள் எப்படிப்பட்ட பாதிப்பிலே இருந்தார்களோ ஏற்றபடியாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனத்தை அளிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது அவருக்கு அவர் மீது மிகவும் அன்பு செலுத்தின மகதலேன மரியாள் அவருடைய சரீரத்தை காணாமல் தவிக்கிற வேளையிலே அவர்
அந்த உயிரோடு எழுந்த அந்த சரீரத்தோடு கூட அவளுக்கு தரிசனம் அளிக்கிறார். அவள் தொட்டு அவரை வணங்க வரும்பொழுது கூட அவர், வேண்டாம், என்னை தொடாதே, நான் இன்னும் பரத்துக்கு ஏறி செல்லவில்லை என்று சொல்லுகிறார். எப்படியாக அவளுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதே அவர், என்னுடைய சரீரத்துக்காக நீ தவிக்க வேண்டாம், சரீரம் காணாமல் போயிட்டே என்று நீ பரிதபிக்க வேண்டாம் என்று சொல்லி அவள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த சரீரத்தோடு அவளுக்கு ஒரு காட்சியை கொடுக்கிறார். அப்படியாக இந்த எம்மாவு சீஷர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் துக்கத்தோடு போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படி காரியங்கள் நிகழ்ந்து விட்டதே, அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் யாரும் அதை நம்பாமல் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இது என்ன ஆயிற்று, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை என்றெல்லாம் மிகவும் துக்கத்தோடு கூட அவர்கள் பேசிக்கொண்டு போகிறதை அறிந்த இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட அவருடைய சம்பாஷணையிலே கலந்து கொள்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவரவர்களுக்கு தேவைக்கு தகுந்த விதத்திலே உடனே அந்த இடத்திலே அவர் தரிசனம் அளிப்பதை பார்க்கிறோம். இப்படி அவர் திரும்பவுமாக சீஷர்கள் பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளாக அவர்கள் மறைந்திருந்து அவர்கள் தங்களுக்கும் எந்த நேரமும் எப்படிப்பட்ட ஆபத்து வரலாம் என்று சொல்லி பயந்து கதவுகளை பூட்டி கொண்டு இருக்கையிலே பூட்டிய கதவுக்குள்ளாக அவர் அங்கே நுழைகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவங்க பயந்து ஒருவேளை அலறி இருப்பார்கள். எப்படி இப்படி ஒரு மனிதர் வர முடியும் என்று சொல்லி அவர்கள் ஒருவேளை மிகவும் பயந்து கலங்கும் போது அவர்கள், பயப்படாதீங்கள், ஒரு ஆவிக்கு இப்படிப்பட்ட, நீங்க என்னை தொட்டு பாருங்கள், நான் ஆவி அல்ல என்று சொல்லி அவர்களுக்கு விளங்கி, நான் எப்படியாக சரீரத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னை காட்டுகிறார். ஒருவேளை அவர் அதற்கு பிறகு மகதலேனா மரியாளிடத்தில் சொல்லும் பொழுது, நான் பரத்துக்கு ஏறி செல்லவில்லைங்கிறார். இது அவர்களுடைய பரத்துக்கு ஏறி சென்று அவள் மறுவப்பட்ட அந்த சரீரத்தோடு அவர் வந்திருக்க முடியும். ஆனாலும் அவரை தொட்டு பார்க்க அவர்கள் முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர் அப்படியாக சொல்லுகிறார். இப்படியாக எந்தெந்த சீஷர்களுக்கு எப்படி எப்படி ஒரு தரிசனம் தேவையோ அதற்கு ஏற்ற விதத்திலே அவர் கொடுக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் நமக்கு மனிதர்களுக்கும் இன்றைக்கும் கூட அந்த உயிரோடு இருந்த இயேசு யார் யாருக்கு என்ன தேவை, யாரிடத்திலே என்ன பேச வேண்டும், யாரிடத்திலே எந்த விதமான தரிசனத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிந்து இன்றைக்கும் அவர் மரித்து 2000 வருஷம் ஆன பிறகும் கூட அவர் அதே உயிரோடு எழுந்தவராக நமக்கு இன்றைக்கும் அவர் இருக்கிறார் என்பதை நாமும் கூட ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை ருசித்தவர்களாக இருக்கலாம். அதை இன்றைக்கு நாம் சாட்சி சொல்கிறவர்களாக நாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவாகத்தான் இன்றைக்கும் அவர் நமக்கு இருக்கிறார். இந்த நாளிலே அவர் திரும்பவுமாக ஒரு தடவை அந்த இடத்துல தோமா இல்லாததினாலே, தோமா நான் அவரை தொட்டு பார்த்து அவருடைய விழாவை தொட்டாத்தான் நான் நம்புவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை இல்லாம அவர் அறிந்தவராக இருக்கிறபடினாலே, திரும்பவுமாக தோமா இருக்கிற வேளையிலே ஒரு தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். அப்போ அவன், ஐயோ என் ஆண்டவனே, என் தேவனே என்று சொல்லி அவன் மிகவும் மனம் கசந்து அப்படியாக அவன் கதறுகிறான். ஏனென்றால் இப்படி நான் அவிசுவாசத்தோடு பேசினதை என் தேவன் அறிந்திருக்கிறாரே, என் இயேசு கிறிஸ்து அறிந்து அதை சொல்லுகிறாரே என்று சொல்லி அவன் மிகவும் அதிலே துக்கத்தோடு அவன் அந்த கருத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான். இப்படியாக ஆண்டவர் யார் யாருக்கு எப்படி எப்படி சந்தேகங்களை நீக்க வேண்டுமோ, அவிசுவாசத்தை நீக்க வேண்டுமோ, துக்கத்தை நீக்க வேண்டுமோ, இல்லாவிட்டால் பயத்தை நீக்க வேண்டுமோ, இல்லாவிட்டால் அவருடைய கலக்கம், அவருடைய தவிப்பு, இவைகளை நீக்க வேண்டுமோ, அதற்கு தேவையான விதத்திலே அவர் சாட்சி கொடுக்கிறவர், தரிசனம் கொடுக்கிறவராகவும் அவர்களோடு பேசுகிறவராகவும் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் நாமும் பேசுவதையும் நாம் நினைப்பதையும் கூட அவர் அறிந்து நமக்கு ஏற்ற விதத்திலே அவர் நம்மோடு கூட வேதத்திலே வசனங்களோ மூலமாகவும், ஒருவேளை சொப்பனங்கள் மூலமாகவும், பல தரிசனங்கள் மூலமாகவும் நமக்கும் அவர் இன்றைக்கும் பதிலளிக்கிறவராக காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட இப்படி அவர் ஒருவேளை அவர் முழுவதும் ஜெபித்து இந்த சீஷர்களை அவர் அந்த 12 சீஷர்களையும் அவர் சூஸ் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். அப்படியாக அந்த பொறுக்கி எடுக்கப்பட்ட இந்த சீஷர்கள் ஒருவேளை தேவன் அனுமதித்த அந்த சீஷர்கள் இவர் விரும்பியபடி அமையவில்லை. இவர் சொல்லுகிறதையெல்லாம் புரிந்து கொள்கிறவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. பேதமை நிறைந்தவர்களாகவும் அறிவற்றவர்களாகவும் சிலர் அதிலே மிகவும் அறிவுள்ளவர்களாகவும் பலதரப்பட்ட சீஷர்களை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. பலதரப்பட்ட மக்கள். ஒருவேளை அதிலே ஒரு யூதாஸ்காரியத்து போன்ற
ஒரு காட்டி கொடுக்கக்கூடிய சுபாவங்களுடைய அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருப்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆகையினாலே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான ஆஹ் குணாதிசயங்களை வைத்து அவர் படைத்தும் கூட இப்படிப்பட்ட சீஷர்களை ஆண்டவர் அன்போடு கூட பராமரித்து அவர்கள் தன்னுடைய அன்பு நிமித்தமாக அவர்களை அவர் ஒன்று சேர்த்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலே அவர் உயிரோடு எழுந்து இப்படிப்பட்ட தரிசனங்களை அவர்களுக்கு கொடுத்தது பிறகு அவர்கள் மீது தன்னுடைய அவர் ஊதி அவர்களுக்கு ஜீவன் கொடுத்தார் என்று சொல்லி கூட ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதனாலே இப்படியெல்லாம் அவர்கள் ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் அவர் மூலமாக பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய காரியங்கள் எல்லாம் மிகவும் வித்தியாசமாக மாறி காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவிசுவாசியாக இருந்த தோமா தான் இங்கு ஒரு பெரிய விசுவாசியாக நம்முடைய நாட்டை கலக்கத்தக்கதாக சென்னைக்கு அவர் ஓடி வந்தார். கேரளா வந்து அங்கிருந்து சென்னைக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இப்படி யார் யாருக்கு அவரவர்களுடைய தேவைக்கு தகுந்த விதமாக அவர் காட்சி கொடுத்தாரோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த அந்த மக்களுக்கு அவர்கள் விரும்புகிற காரியங்களை இவர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை அவர்கள் செய்யும்படியாக அவர் மாற்றுகிறார். அவர் மனிதர்களை எப்படி மாற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த காரணத்தினால்தான் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த 4 சுவிசேஷங்களையும் நம்ம பார்த்தா இந்த விசேஷமாக உயிரோடு எழுந்த பிறகு அவர் கொடுத்த தரிசனங்களை மற்ற மத்தேயு, மார்க்கு, லூக்கா நம்ம இன்னைக்கு வாசித்த அந்த பகுதி எல்லாத்துலயுமே கூட அவர்கள் ஒரு அதிகாரத்திலே மேலோட்டமாக எல்லா தரிசனங்களையும் ஒவ்வொரு வரியிலே சொல்லி எல்லாவற்றையும் முடித்து அவர் பரமேற்க போகிற பரத்துக்கு ஏறுகிற அந்த காட்சியும் கொடுத்து முடித்து விடுகிறார்கள். ஆனால் யோவான் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 2 அதிகாரத்தின் முழுவதுமாக விலைக்கு மிகவும் தெளிவாக எல்லா தரிசனங்களையும் குறித்து சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த யோவான் மிகவும் நேசித்த ஒரு யோவான், தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு யோவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி நாளிலே கூட அவர் அப்பத்தையும் அவர் அந்த திருவிருந்து நடக்கிற அந்த நாளிலும் கூட அவருடைய மார்பிலே அவர் உரிமையோடு கூட சாய்ந்து எதையுமே இயேசு கிறிஸ்துவிடத்திலே மிகவும் எளிதாக பகிர்ந்து கொண்டு அவர் மற்றவர்களுக்கு அதை சொல்லுகிற ஒரு இயேசுக்கு ஒரு செல்ல பிள்ளை போல அந்த யோவான் இருந்தது நிமித்தமாக அவர் ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்த பின் அவரை சரீரத்திலே அவரோடு கூட நாம் இருக்க முடியவில்லையே, எப்பொழுதும் அவர்களிடத்திலேயே நான் சாய்ந்து கிடப்பேனே, அப்படி முடியவில்லை என்று சொல்லி அவர் மிகவும் தவித்திருக்கலாம். இந்த இயேசு அவர்களுக்கு தரிசனம் கொடுத்த பிறகு கூட அவருக்கு ஒரு திருப்தியற்ற நிலைமை இருந்திருக்கலாம். ஐயோ, இந்த இயேசுவை நான் இழந்து விட்டேனே, இந்த இயேசு என்னோடு கூட இருந்தவர், இவரை நான் இப்பொழுது அந்த அளவு என்னுடைய எனக்கு அன்பா இருந்த அவருடைய மார்பிலே உரிமையோடு சாய்ந்திருந்த என்னை இப்பொழுது நான் அவரை இழந்து தவிக்கிறேனே என்று சொல்லி அவன் இருந்திருக்கலாம். ஆகையினால்தான் பாருங்க, அவர் அந்த தன்னுடைய அந்த சுவிசேஷ புத்தகத்திலே 2 அதிகாரத்திலே அவருடைய தரிசனங்களை எல்லாம் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார். அதுல அந்த கடைசியாக கொடுக்கப்பட்ட தரிசனம் வந்து திபேரியா கடலிலே அவங்க எல்லாரும் அதுல நிறைய சீஷர்கள் அதுல ஒன்று சேர்த்தாங்க. அதுல பேதுருதான் அதை அவங்கள லீட் பண்றாரு. அப்போ அவங்க ஒருவேளை அவங்க பொருளாதார நிலைமையிலேயே ரொம்ப ஒரு சிக்கலுக்குள்ள நிலைமையிலே வந்திருக்கலாம் இயேசுவை இழந்த பிறகு. ஆகையினாலே சரி, நம்முடைய தொழிலுக்கு செல்வது நல்ல காரியம் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து நான் மீன் பிடிக்க செல்லுகிறேன் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். அவரோடு கூட எல்லாரும் கூட இணைந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை அவர்கள் அந்த நேரத்துல பசியாக இருந்திருக்கலாம். இப்பொழுது நம்முடைய பசியை போக்குவதற்கு நாம் ஏதாவது ஒரு தொழிலை செய்வது மிக அவசியம் என்று சொல்லி அவர்கள் அதை செய்கிறார்கள். அதையும் கூட இயேசு கிறிஸ்து அந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அதனாலே அவர் அவர்களுக்கு அந்த இடத்துல தரிசனமாகி உங்களிடத்துல ஏதாகினும் உண்டா, நீங்கள் பசியாக இருக்கும் பொழுது நானும் அந்த பசியை உணர்கிறேன், எனக்கும் அந்த பசி வருகிறது என்பது போல இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட அவர்களுடைய நிலைமையிலே அவர்களோடு இணைந்து கொள்கிறார். பாருங்க, நமக்கும் கூட இன்றைக்கு நமக்கு என்ன தேவைகள் இருந்தாலும், நம்மளுடைய நிலைமைகள், நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே புரிந்து கொள்கிறவராக, அதை ஏற்றுக்கொள்கிறவராக, அதை அப்படியே அவரும் கூட சேர்ந்து அனுபவிக்கிறவராக. நாம் அழும்போது அவர் அழுகிறார்,
நாம் ஆனந்திக்கும் பொழுது, ஆனந்தப்படும் பொழுது அவரும் ஆனந்தப்படுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனாலே அன்றைக்கும் சீஷரிடத்திலே அவர் அதை நிரூபித்தார். அதனாலே உங்களிடத்திலே புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா? அவர்களே பசியிலே இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நானும் உங்களோடு கூட சேர்ந்து பசியோடு தான் இருக்கிறேன் என்று சொல்வது போல ஒரு பசி உள்ள மனிதனாக அவர்களுக்கு காட்சியளிக்கிறார். அப்பொழுது அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ளாதபடினாலே எங்களிடத்துல ஏதும் இல்லை என்று சொல்லி அலட்சியமாக சொல்லிவிட்டு அவர்கள் நாங்க முழுசுமே கடந்து கஷ்டப்படுகிறோமே என்பது போல சொல்லும் பொழுது, அப்பொழுது அவர்களுக்கு எப்படி அந்த மீனை அவர்கள் ஆச்சரியமான விதத்திலே நிறைய அந்த தொழிலிலே அவர்கள் எப்படி ஒரு வெற்றி அடையலாம் என்பதை அவர்களுக்கு அந்த ஆலோசனைகளை சொல்வதோடு கூட, ஒருவேளை ஆலோசனை சொல்லாமல் அவர்களுக்கு மந்திரம் போல அவர்களுக்கு அதை அப்படியே எடுத்து கொடுக்கவில்லை. அவர்களை செய்ய வைக்கிறார். நீங்கள் இப்படி செய்யுங்கள், இந்த வலதுபுறமாக உங்களுடைய வலையை போடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை போட வைத்து நிறைய வலை கிழியத்தக்கதான மீன்களை அவர்கள் பிடித்து கொண்டு வரும் முன்பதாக அவர்களுக்காக அவர் கரையிலே ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு பசியோடு இப்பொழுது வெளியே சென்ற பிள்ளைகள் பசியோடு வருவார்களே என்று சொல்லி அதை உணர்ந்து அந்த தாய் அந்த பிள்ளைகளுக்கு விருப்பமானதை செய்து எப்படி வைத்து கொண்டு காத்து கொண்டிருப்பாள், அதே போல அந்த தாய் உள்ளம் படைத்த அந்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பிரியமான நல்ல அந்த மீன் கண்டங்களை பொறித்து அதை அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு புசிக்க கொடுப்பதற்காக அவங்களோடு காத்திருக்கிறதை நம்ம இந்த வேதத்துல வாசிக்கலாம். இதெல்லாம் யோவான் மிகவும் விளக்கமாக எழுதுகிறார். அப்பொழுது யோவானுடைய கண்கள் தான் திறக்கப்படுகிறது. இவர் கர்த்தர் என்று சொல்லி திடீரென்று அவர் சொல்லுகிறார். அதனால பாருங்கள், அவருடைய அன்பு எப்பொழுதும் மிகுதியாக இருந்தது. அவர் கர்த்தரையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தபடினாலே அவரால் தான், வேறு யாராலும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாத ஒருவேளை ஒரு இருட்டு நேரமாக இருந்திருக்கலாம். ஆனா இந்த யோவான் மட்டும் இவர் கர்த்தர் என்று சொல்லி அவர் சத்தமாக மற்றவர்களுக்கு சொல்லுகிறார். அப்பொழுதுதான் பேதுரு எல்லாமே கூட அதை அறிந்து கொள்கிறார்கள், இவர் கர்த்தர் தான் என்று சொல்லி. அதனாலே இவர் நம்முடைய காரியங்களிலே இவர் பங்கெடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களிலே இவர் பங்கெடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால்தான் இந்த சீஷர்களுக்கு அவர் அவ்வப்பொழுது அவரவருடைய சூழ்நிலைக்கு தகுந்த விதமாக காட்சி கொடுத்து அவர்களை அவர் பயிற்றுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். ஏனென்றால் கடைசியாக அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, நீங்கள் உலகமெங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர் மறைகிறார். அவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறதே அவர்கள் பார்த்து கொண்டே நிற்கிறார்கள். நான் எப்படியாக சென்றேன் அதே போல நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி சென்றவர் அப்படியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அதனால இந்த சீஷர்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். இப்படிப்பட்ட ஒருவேளை வேதமே நிறைந்த சீஷர்கள் அதுல இருந்தார்கள். படித்தவர்கள் இருந்தார்கள், படிக்காதவர்கள் இருந்தார்கள், தொழிலிலே வித்தியாசமான தொழிலை செய்கிறவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்களே ஆண்டவர் அந்த நாட்களிலே மிகவும் உலகத்தையே கலக்கிறவர்களாக மாற்றி அவர்களை உலகமெங்கும் போய் அவருடைய சுவிசேஷத்தை பரவும்படியாக அவர்களை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம். அதனால இந்த காரியங்களிலே அவர் எப்படியாக இந்த தரிசனம் சீஷர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, அதே போல இந்த நாளிலும் கூட நம்மையும் கூட அவர் ஒரு சீஷர்களாக அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் சீஷர்களாக பாவிக்கிறார். அதனாலே நாமும் கூட இந்த சீஷர்களை போல அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு, நமக்கு எத்தனையோ பலவிதமான சந்தேகங்கள் அவரை குறித்து இருக்கலாம். ஆனாலும் கூட நாம அவர் நம்மோடு கூட பேசும் பொழுது அந்த சந்தேகங்கள் எல்லாம் நம்முடைய இதயத்திலிருந்து நம்ம நீக்கிவிட்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உலகமெங்கும் பரவி சென்று அவரை பரப்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இந்த தரிசனங்களை கர்த்தர் ஏன் கொடுத்தார் என்று சொல்லி நாம் விளங்கி கொண்டு இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோமாக. ஒரு சிறு ஜெபத்தோடு கூட நம்ம இதை முடிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு கூட கொஞ்ச நேரம் நீர் பேசினீர் ராஜா. சீஷர்களுக்கு நீர் ஏன் தரிசனம் கொடுத்தீர் என்று சொல்லி நாங்கள் விளங்கி கொண்டோம் ராஜா. அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருந்து எங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறீர். எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறீர். எங்களுக்கு உண்மை காட்டுகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் ஆண்டவரே
உயிரோடு எழுந்தவராக எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இருதய ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களிடத்துல என்ன குறை காணப்பட்டாலும் எங்களை எப்படியாக அந்த சீஷர்களுக்கு நீர் மன்னித்து அவர்களை மறந்தீரோ அந்த அவர்களை நீ அந்த அந்த அவர்கள் அந்த பாவங்களை அவருக்கு மன்னித்து நீர் ஆண்டவரை முழுவதுமாக அவர்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அதே போல எங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றம் குற்றங்களை தயவாக மன்னி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலை கூட ரொம்ப வித்தியாசமான முறையிலேயே நமக்கு செய்தி கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக நம்ம தரிசனம் சொல்லும் பொழுது எல்லாருக்குமே வந்து மனிதனுக்கு கொடுத்தது போலவே ஒரு நேரடியான தரிசனத்தை கொண்டு நினைக்க முடியாது. ஐயா, கட்டாயமாக நம்ம வந்து வித்தியாசமான விதங்கள்ல சில பேருக்கு பைபிள் வசனத்து மூலமாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஒரு சூழ்நிலை மூலமாக இருக்கலாம், அல்லது அயலார் மூலமாக இருக்கலாம். அயலார் யாராவது பேசுற ஒரு பேச்சு மூலமாகவும் ஒரு தரிசனம் கிடைக்க முடியும். சின்ன குழந்தைகள் மூலமாகவும் ஒரு தரிசனம் கிடைக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். தரிசனம் கற்றுக் கொடுப்பது எப்படி அற்புதமான காரியம். இப்போ ஒரு காரியம் ஞாபகம் வருது, நான் சொல்லலான்னு ஆசைப்படுறேன். அதாவது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்துவ அல்லாத ஒரு குடும்பம் இருந்தது. அந்த இதில் வந்து ஒரு அவங்க சின்ன குழந்தை, நாங்கள் வந்து ஒரு பாரமாக எங்கள் வீட்டில் வந்து ஒரு கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நடக்குமா இல்லையா எங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாது இருக்கும் பொழுது நாங்கள் குழம்பிட்டே இருந்தோம். அந்த பையன், அந்த வீட்டுக்கு சின்ன பையன், அவன் வீட்டுக்கு வந்தான். மனைவி வனஜா என்ன பண்ணான்னாக்கா கேட்டான் அவங்ககிட்ட, எப்போ இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டான். உடனே அவன் என்ன சொன்னான்னாக்கா, சின்ன கல்யாணம் நடக்கும், பெருசு நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சரியமா இருந்தது. என்ன இப்படி சொல்றேன் அப்படின்ட்டு அது பார்த்தாக்கா, நாங்கள் எதிர்பாராத விதத்துல மனஜாவுடைய தம்பி கல்யாணம் வந்து உடனே நடந்து போச்சு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சுதான் தங்கியுடைய கல்யாணம் நடக்க வேண்டி வந்தது. இந்த ஒரு காரியத்தை வந்து ஒரு சின்ன பையன் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துறார். ஆண்டவர் வந்து எப்படி வெளிப்படுத்துவார்? அது யார் மூலமா வெளிப்படுத்தலாம்? சின்ன குழந்தை மூலமா வெளிப்படுத்தலாம், ஒரு சூழ்நிலை மூலமா வெளிப்படுத்தலாம். ஆக நம்ம வந்து எப்பவுமே ஆண்டவருடைய தரிசனத்துல காத்திருக்க வேண்டும். எப்படி நமக்கு கிடைக்கும்? பட்சத்து மூலமா கிடைக்கும், அல்லது ஒரு செய்தி மூலம் கிடைக்கும். சர்ச்சில் போய் ஒரு செய்தி, நமக்குன்ற ஒரு செய்தி ஆலயத்துல வந்து போதகர் பிதாரணம் கொடுப்பாங்க, அந்த செய்தி நமக்கு ஒரு தரிசனமாக இருக்கும். இப்படி பல விதங்களிலே நமக்கு தரிசனம் கிடைக்க முடியும். ஆகையால் நம்ம வாஞ்சியோடு கூட ஜெபித்து காத்திருந்தோம்னு சொன்னா கட்டாயமாக நமக்கு வேண்டிய ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுப்பார், நிச்சயமா இருக்கிறது. இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மளுக்கு விளக்கி சொன்ன அருமை சகோதரிக்கு இயேசு நாம நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து வழிபட நம்ம வந்து ஜெபம் செல்ல போகிறோம். முதலாவதாக நம்ம வந்து இந்த நாள்ல வந்து 3 இந்த பிறந்தநாள் ஜபக்குறிப்புகள் இருக்குது. இந்த 3க்கும் நம்ம ஜெபித்த பிறகுதான் நம்முடைய ரெகுலர் ஜபங்களுக்கு போக போறோம். வந்தவங்க எல்லாரும் செய்து காத்துருங்க. நீங்க வந்து கடைசி வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா தான் 9 பேர் தான் வந்திருக்கோம். 9 பேரும் காத்திருந்தா நம்ம அந்த ஜபத்தை முடிக்க முடியும். ஆக எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்க முடியும். ஆக காத்திருங்கள். இந்த வேலை கூட சகோதரி விஷ்பா பிரவுன் அவளுக்கு இந்த நாள் நேற்று தினத்தில் அவளுக்கு பிறந்தநாள். அவளுக்காக இந்த வேலை கூட சகோதரி மேரி சாம்சன் பற்றி வைப்பார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் கேட்ட செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த மிஸ்பா பிரவுனை உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளை நேற்று தினம் பிறந்த நாள் கொண்டாட கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் மட்டும் நீர் அவளுக்கு கொடுத்து அவளை காப்பாத்தி அவளை பாதுகாத்து நல்ல சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவரே அவளுடைய குடும்ப வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்ததுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, அவளுடைய வேலையில அவளுக்கு நல்ல ஆசீர்வாதமாக அவளை வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவளுடைய கணவன் நல்ல ஊழியத்துல சிறப்பாக விளங்க ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அருமையான 2 கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்து நீர் அவளை மகிழ பண்ணினதற்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, நல்ல சுகபலன் ஜீவன் தீர்க்காயசோடு அவ வாழணும்னு அவளை எங்க ஆன்லைன் பிரேயர்ல இருக்கிற எல்லாரும் பேர்லயும் எல்லாருடைய சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே அவளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே.
ஆண்டவரே, அவளுக்கு ஆண்டவரே அந்த பணியில இருக்கிற எல்லா நெருக்கங்கள்லாம் மாறி நல்ல சமாதானமாக அந்த இடத்துல பணி செய்ய கத்தர் கிருபை செய்யுங்க. நம்முடைய பிள்ளை எடுக்கிற முயற்சியில எல்லாத்துலயும் ஞானம் கிருபை விளங்க கத்தாவே நீங்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய ஆலோசனை அவளுக்கு நீங்க கொடுத்து அவளுக்கு நீங்க அவளை வழிநடத்தி எல்லாம் வேணுமா நாங்கள் ஜெபிக்கிற இசப்பா. இன்னும் ஊழியத்தில் அவளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. இந்த ஆன்லைன் பிரேயருக்கு அவள் அடிக்கடி வந்து பங்கு பெற்று தேவ நாமத்தை உயர்த்த கத்தர் கிருபை தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிற இசப்பா. கத்தாவே இன்னும் அநேக பிறந்த நாட்களை காணணும் ஆண்டவரே. நல்ல சுகபலன் ஜீவனோடு வாழணும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாட்சி பகர கத்தாவே நீங்க அவளுக்கு கிருபை செய்யணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவளுடைய குறைகள்லாம் இந்த வருஷத்துல நிறைவாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அவளுக்கு கிடைக்கணும். தடைபட்டிருக்கிற நன்மைகள் பரத்திலிருந்து கத்தர் அவளுக்கு அருளி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளுடைய பாரங்கள் அவளுடைய குடும்ப பாரங்கள் எல்லாவற்றுக்கும் கத்தர் அவளை லகுவாக்கி தாங்க. எல்லாத்தையும் செய்ய அவளுக்கு பலப்படுத்துங்க. கர்த்தாவே பலன் கொடுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே நீர் அவளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். அவன் மேல அவளுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறணும். ஆண்டவரே அவளுடைய எலும்புகள் கூறுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறணும். புதிய பலத்தையும் புதிய கிருபைகளையும் கொடுக்கணும்ப்பா. நல்ல நிம்மதியாக சிறு வயதிலே சந்தோஷமாக அவள் ஆண்டவரே தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற நீங்க அவளுக்கு கிருபை கொடுக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய வல்ல நாமம் அவள் மூலமாக இன்னுமாக மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 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 இந்த வேளை கூட ரதிமுத்து அவர்கள் நம்முடைய ஊழியத்திற்கு அதிகமாக வருவாங்க. பைபிள் ரீடிங் எல்லாம் அவங்க தான் பொறுப்பெடுத்துட்டு இருக்காங்க. அருமையான சகோதரிக்காக இந்த வேளை கூட சகோதரி திரு யோசனை பண்ணுவாங்க. அன்புடைய சுவாமி, இந்த அருமையான ஜெப குறிக்காம கொடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, நாங்களே எங்களுடைய உலக காரியங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த 6 மணி நேரத்தினுடைய பாட்டுல வருவதற்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்களே, கொடி ஸ்தோத்திரம். இதை ஆயத்தப்படுத்தி கொடுத்து அருமையான சகோதரன் சகோதரிக்கா உமக்கு நன்றி 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 அப்பா. அவர்களை நீர் ஆசீர்வதித்து இன்னும் பலப்படுத்தும். இன்னும் அவர்களை உமக்காக அதிகமாக பயன்படுத்தி வழி நடத்தும். அந்த இந்த நேரத்துல செவ கொடுத்து இந்த பாட்டுல வைக்கிற அதற்கு முன்பாக அறிய பாவத்தையும் சன்னிதானத்துல அர்ப்பணிக்கிறேன். தெரியாமல் செய்த பாவங்களும் உண்டு சுவாமி. கோபம், ஆண்டவரே, பொறுமை, இல்லாத தன்மை எல்லாவற்றுக்காமுடைய பாத்துல மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு சுவாமி. நான் கிருபையாக ஜெப குறித்து ஏறெடுக்கும் போது அது முழுவதுமாக உங்க சன்னிதானத்துல வந்து எடுத்துணுப்பா. ஆண்டவரே, அந்த சத்தம் கேட்கணும். உண்மையா அப்படி பாதத்துல வந்து ஆண்டவரே அது பிரதிபலிக்கத்தக்கதாக ஒரு முறை மன்னித்து அடியனை உடைய சன்னிதானத்துல ஏற்றுக்கொள்ளும். இந்த நேரத்தில் விசேஷமாக சகோதரி ரதிமுத்து அவர்களுக்காக இந்த அவருடைய பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக அவர்களை வாழ்த்துவதற்காக இடத்துல அவர்களுக்காக பரிந்து மன்றாடுவதற்காக வந்திருக்கிறோம்ப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான சகோதரி எங்கள் சிவக்குடுகையில ரொம்ப ரெகுலரா வந்து ஆண்டவரே அவர்கள் வேத பாடத்தை தெளிவா அழகா எவ்வளவு உற்சாகத்தோடு படிப்பாங்க. அதே நேரத்துல முழுவதும் பங்கு பெற்று ஆண்டவரே ஜபத்துல பங்கு பெறுந்த ஒரு அருமையான சகோதரி உண்மை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில ஆண்டவரைய தன் பிரதான ஆசாரியனாக வைத்து தன் வாழ்க்கையை தொடர்ந்து வருகிற ஒரு சகோதரி. உமது பேர்ல முழு நம்பிக்கை வைத்த ஒரு சகோதரி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக இந்த கூடுகையில எங்களோடு ஆறுதலாக இருந்து எங்களை உற்சாகப்படுத்துற அருமையான சகோதரிக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய நம்பிக்கைக்கு அவங்க ஒரு அடிகோலாக இருக்கிறாங்க, ஒரு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அதற்காக நன்றி. சகோதரர் நடத்துற அந்த ஊழியத்துல கூட அவர்களுடைய பங்கு அதிகம் வந்து சுவாமி. அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் கொடுத்து அந்த இந்த ஜெபக்கூடியை தொடர்ந்து நடத்துவதற்கு நல்ல ஒரு ஸ்பிரிட் அவங்க மூலமா எங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டுக்காக நன்றி அப்பா. அவர்களை இந்த நாள்ல இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து துதிக்கிறோம். அந்த பிறந்த நாளை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அநேக பிறந்த நாளை அருமையான சகோதரி காணத்தக்கதாக நீங்க செய்யுங்க. அவர்களை வாழ்த்தி இந்த நாள்ல நாங்க குடும்பமா சுவாமி நாங்க பாட்டுல திரிக்கிறோம். சகோதரி, நீங்க நல்லா பலப்படுத்துங்க. அவங்க பலவீனத்துல அவங்க பலன் நல்லா பூர்ணமா இருக்கு. உங்களுடைய பலன் பெற்றவர்களாக தன் குடும்பத்தை நடத்த கிருபை செய்யுங்க. அதனால சின்ன குழந்தை அந்த மகனுடைய குழந்தையை அவங்க வளர்க்கிறாங்க, மித்திராவை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் பார்வையில வளர்ற பிள்ளை சுவாமி உண்மையே பார்த்து வளரத்தக்கதாக சிறு வயதிலேயே உண்மை அறிகிற அறிவில ஆண்டவரை வளரத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கீங்க. இன்னும் சுவாமி அவர்களுக்கு பலன் தாங்க. சகோதரி பொறுமையோடு பேசிய கவனிக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரையே, நாங்கள் விசேஷமா அவங்க மகனுக்கும் மருமகளுக்காக கூட ஜெபித்தோம். கல்யாண நாளுக்காக வாழ்த்தணும். அவர்களும் பங்குல வந்து சேரணும் அப்பா. பங்குல வந்து சேரத்தக்கதான கிருபை தர வேண்டும் என்று தெரிஞ்சு கேட்கிறேன். விலகி
ஒருவேளை அவர்களுக்கே அறியாம கூட இந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆண்டவரே, உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதான நாட்களை தாங்க, ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டவர்களாக உண்மை துதிக்க, ஆண்டவரே பிரகாசமான வாழ்க்கையை நீர் வைத்து சகோதரிக்கு அவர்களுக்கு சந்தோஷத்தின் சமாதானத்தையும் தாங்க. அவங்க தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க, நாங்களும் அவங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்காக. அந்த குடும்பமாக, மகனுக்காகவும் மருமகளுக்காகவும் பேத்திக்காகவும் உடைய பாசத்துல நன்றி செலுத்துறேன். எப்படியாவது ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்துல வந்து ஒரு சந்தோஷத்துக்குள், நிறைவான சந்தோஷம் சமாதானத்திற்குள்ள அவர்கள் செல்லத்தக்கதாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மக்களாக உமக்காக பிரகாசிக்க நீ செய்ய போவதில்லை கிருபைக்காக கூட உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். அதனாக அருமையான சகோதரியை நாங்கள் பிறந்த நாளை வாழ்த்துகிறோம். அநேக பிறந்த நாளை காணணும், அவங்க இன்னும் வாழ்ந்து துதித்து சுவாமி அநேகருக்கு சாட்சியா வாழணும் சன்னிதானத்துல செஞ்சு கேட்கிறோம். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். எங்களுடைய சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் கூட இன்னைக்கு இதே நாளில கொண்டாடுறாங்க. அவளுக்காக சகோதரி மஞ்சாரியாரை ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்த ஜெப நாளிலே நாங்கள் விசேஷமாக சகோதரி மாலத்தியின் அந்த பிறந்த நாளை நாங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு கூட வாழ்த்து முடியாத ஒரு கிருபை நீர் தந்தீரே, உமக்கு நன்றி. அருமையான மகளுக்கு இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே ஒரு புதிய பிறந்த நாளை காண முடியாத கிருபை செய்திருக்கு, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் உங்களுடைய கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்துல எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாக்கியங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக மகளுக்கு ஆண்டவரை கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு வாழ்நாள் அவர்கள் வாழ்நாட்களே அவர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது மேடு பள்ளங்கள் உண்டு. எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவரே அவர்கள் ஒருவேளை பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் மத்தியிலையும் அவங்க உண்மை கண்டுகொண்டு, உண்மை விசுவாசித்து, உண்மை உமக்கு முதலிடம் கொடுத்து, உண்மை ஆண்டவரே சார்ந்து கொண்டது நிமித்தமாக அவர்களுக்கு நீர் வெற்றி கொடுத்து, வெற்றிக்கு மேல வெற்றி கொடுத்து நீர் மகளை வழி நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக அவங்க இப்போ நன்றியோடு கூட அங்க இருக்கிறது உமக்கு தெரியும் ராஜா. ஆண்டவர் இன்னும் வரப்போகிற வருடங்களே அவங்களுக்கு விசேஷத்துல ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அவருடைய கணவன் அவர்களை ஒருவேளை நீர் சீக்கிரத்துல எடுத்துக்கொண்டால் அவங்களை தனிமையாக இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்ல நீர் உதவி செய்வீரப்பா. அவளுக்கு கொடுத்த அந்த ஒரே மகனையும் ஆண்டவரே அவர் நன்றாக படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர நீர் கிருபை செய்வீங்கப்பா. எல்லா காரியங்களையும் தனியாக செய்யும் பொழுது நீர் கூட இருந்தீரப்பா. நீர் அவர்களை தனியாக விடவே இல்லை அப்பா. எல்லா காரியங்களையும் நீர் கைப்பிடித்து கொண்டு வழி நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். அவங்களுடைய உத்தியோக காரியங்களிலும் அவங்க பணி அவங்க செய்த நாட்களிலும் எல்லாருக்கும் முன்பதாக அவங்க சாட்சியோடு கூட கர்த்தரை மேன்மைப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக அநேகருக்கு முன்பதாக கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியாக உண்மை எப்பொழுது எடுத்துக்காட்டுறதுக்கு உமக்கு நன்றி ராஜா, நன்றி. ஆண்டவரே, அதே காரியங்களை அவருடைய ஓய்வு பெற்ற இந்த வருடங்களிலும் நீர் வழிநடத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, உன்னை போல பிறனை நேசி என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படியா அவருடைய சொந்த பிள்ளையை அவர்கள் நேசிப்பது போல அவருடைய தம்பி பிள்ளைகளையும் அவர்கள் நேசிக்கிறது உமக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே அதிகமாக நீர் அவர்களுக்கு இந்த பிரதிபலனை நீர் காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்கள் விரும்புகிற வனமாக ஆண்டவரே இந்த காரியத்தின் நிமித்தமாக அவர்கள் இதுவரைக்கும் கிடைக்காத எல்லா பாக்கியங்களையும் நீர் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஒரு குழந்தைக்காக ஆண்டவரே தன்னுடைய மருமகளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கிறது உமக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே, அவர்களுக்கு சீக்கிரத்தில் இந்த வருடத்துல அந்த பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களுடைய வாஞ்சை நீர் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியே அவருடைய தம்பி பிள்ளைகளுக்கும் அவங்க என்னென்ன காரியங்களை எல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ அதெல்லாம் கொடுத்து அவருடைய படிப்பிலே அவர்கள் முன்னேறி ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே முன்பதாக கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்கு செய்தார் என்று அவர்கள் சொல்லத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பிறந்த நாளை நாங்கள் யாவரும் இணைந்து ஆண்டவரே அவர்கள் மென்மேலும் கோடி கோடியாக பெருக வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அப்படியே நேரும் ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து மகளை வாழ்த்தி ஆண்டவரே இந்த புதிய வருடம் முழுவதையும் ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு 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 புதிய புதிய ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ளும் வருடமாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். துதி கனம் மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நீ நாமத்திலே வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி அக்கா.
தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த மாதிரி சாட்சி நேரம். சாட்சி இருக்கிறவர்கள் தயவுசெய்து உங்களுடைய கைகளை உயர்த்தினால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். சாட்சி இருக்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தலாம். ரதிமுத்து சிஸ்டர், சாட்சி சொல்லுங்க நீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னுடைய குடும்பத்தை பத்தி உங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லிக்கிறேன். எனக்கு என் குடும்பம் இருந்தது 7 பேரு. அப்பா வந்து மெடிக்கல் காலேஜ்ல எக்ஸர்வீஸ்மேனா இருந்து மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்ணாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கையில 8th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறப்ப அப்பா ஆக்சிடென்ட்ல தவறிட்டாங்க. அம்மாவும் படிக்காதவங்க தான், ஆனாலும் அம்மா கஷ்டப்பட்டு எங்களை ஹிந்து குடும்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு தான் அப்பா இல்லாத இருந்து வளர்த்தாங்க. அப்புறம் அண்ணன் அப்பா வேலையை பார்த்து அப்புறம் பெரிய என்ன கேடிசி டிரைவர் இப்படி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு இதில் இருந்தோம் பார்த்துக்கோங்க. எங்க அம்மா அப்பா இல்லாதனால சீக்கிரமாவே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹிந்து குடும்பத்துல தான். அவங்களும் 5 வருஷம் தான் இருந்தாங்க பார்த்துக்கோங்க. அவங்களும் ஆக்சிடென்ட்ல எங்க வீட்டுக்காரங்க தவறிட்டாங்க. 2 பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கை வாழ்ந்தோம் பார்த்துக்கோங்க. அது மத்தியில தான் இந்த வேலை கிடைச்சது. வேலையில இருந்தும் பிள்ளைங்களை வளர்த்துட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. பிள்ளைய 19 வயசு இருக்கையில பெரிய பையன் அதே ஆக்சிடென்ட்ல தான் பையனையும் நான் இழந்துட்டேன், மூத்த பையனை. ஆண்டவருக்குள்ள இருந்து எனக்கு அது கஷ்டமா இருந்து பார்த்துக்கோங்க. பிள்ளைய இழந்துட்டோமே. ஆனாலும் நான் ஆண்டவரை விடலை. இன்னும் மன உறுதியா இருக்கேன். என் பிள்ளை இளைய பையனு ஆண்டவருக்குள்ள இருந்து நற்கரணை எல்லாமே எடுத்த பையன் தான் பார்த்துக்கோங்க. ஆனாலும் ஹிந்து பொண்ணை கல்யாணம் முடிச்சதுனால ஆண்டவர் அவங்களையும் மாற்றணும், சாட்சியா ரட்சிக்கப்படணும். என் பேத்தி ஜெரிசூஸ்மின் சிஸ்டர் சொன்ன மாதிரி சோத்திரம்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள வரணும். அதுதான் எனக்கு முழு ஆசை பார்த்துக்கோங்க. நான் கஷ்டமான பாதையில நடந்து வந்தாலும் ஆண்டவரை நான் விடாது இருக்கிற மாதிரி என் பிள்ளைங்களும் என் பின்னாடி பின்தொடர்ந்து வரணுங்கிறதான் என்னுடைய ஒரே மூச்சா இருக்கு. நீங்க எனக்காண்டி நீங்க ஜெபம் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. சோத்திரம் ஐயா. இவரை கூட அருமை சகோதரி ரதிமுத்தருடைய அவளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் கூட சகோதரி மல்லிகா தேவதஸ்தர் ஜெபம் பண்ணுவாங்க. மல்லிகா சிஸ்டர். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகா இறக்கவும் கிருபையும் உள்ள கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலும் அப்பா சகோதரி ரதிமுத்து அவங்கள கர்த்தாவே நீர் கரம் பிடித்து இவ்வளவு காலம் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். அந்த கிருபைகளுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே அவங்களுடைய பிள்ளையை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரமையா, உம்முடைய பாதையில கர்த்தாவே நீர் ஆண்டவரே அவங்களுடைய வாஞ்சி அறிந்திருக்கிறீர். உம்முடைய பாதைகள்ல தகப்பனே அவங்க பின்பற்றி வர்றதுக்கு ஆண்டவரே கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டவரே அருமையான மகளை கர்த்தர் இவ்வளவு ஆண்டு காலம் கர்த்தர் நீ சுகபத்திரமாய் வழிநடத்தி வந்த எல்லா கிருபைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்தி உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிற மகளையும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் உம்முடைய திருக்கரத்திலே மகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். மாலதி முத்துராஜ் அவர்கள் முடிவு ஜெபத்தை இருப்பார்கள். கர்த்தாவே நம்ம எப்பொழுதும் இந்த மகாதிட்டத்தை இந்த நாட்களின் தகப்பனே எங்களை நீர் தூக்கி சேர்த்தீரே. நன்றி தகப்பனே. கொடுக்காக உங்களுக்கு நன்றி எடுத்துக்கிறீங்க சுவாமி. நாங்க எங்கெங்கே இருந்தாலும் தகப்பனே அன்றோடே உங்க சித்தத்தின்படி எங்களை கூட்டி நீங்க ஜெபிக்க வச்சிருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே. நன்றி நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. இந்த வேலையிலும் தகப்பனே செய்தியாளருக்காகவும் உள்ள ஜெபத்துக்காக வருகிறோம். உங்கள் பாட்டுக்கு வருகிறோம் தகப்பனே. வாரம் அதாவது வாரத்துல 3 நாள் கூடி தகப்பனே ஒவ்வொருத்தரும் செய்தி பகர தகப்பனே நீ கிருபை பாராட்டி தகப்பனே. அதற்கான தலைப்புகள் தகப்பனே அருமையாக நீங்க ஞானமாகவும் எடுக்க உதவி செய்து எங்க வழி நடத்துகிறீங்கப்பா. பைபிள்ல நிறைய வாசிக்கவும் தகப்பனே நாங்க அதன்படி நடக்க தகப்பனே எங்களுக்கு கிருபை பாராட்டிட்டீங்க. செய்தி எடுக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தகப்பனே அதோட எவ்வளவு அழகாக எடுத்து எவ்வளவு அழகாக கொடுக்கிறார்கள் தகப்பனே. அதற்காக நேரத்தை மெனக்கெடுகிறார்கள் தகப்பனே. சிஸ்டர் இன்னைக்கு தகப்பனை கொடுத்த செய்தி தகப்பனே அந்த இந்த நாட்களில் தகப்பனே அவங்க எவ்வளவாக 3 பாதத்துல உட்கார்ந்து உமக்காக ஓடிறார் தகப்பனே. மக்களை அதிகம் ஆசீர்வாதம் தகப்பனே. 2 பேரையும் தகப்பனே அந்த ஆசீர்வதிங்கப்பா. அவங்க ஆசீர்வதிக்க கரன் கூட எதிர்கட்டப்பா. எப்பொழுது அவங்க கூட இருந்து நீங்க உதவி செய்யுங்கப்பா. அவங்க கூடவே நீங்க இருங்கப்பா. தூதர்களாவதுல அவங்களுக்குள்ள கொடுங்கப்பா. விலகினத்தை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. அப்பா அந்த நாட்கள் தகப்பனே இந்த ஊழியத்தை நல்ல முறையில உமது சித்தத்தின்படி நீர் விரும்புகிற வண்ணமாக செய்து வருவதற்காக தோற்றுறவரை
இன்னும் வரும் நாட்களில் தகப்பனே இந்த ஊழியத்தின் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. 2 வரி பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க, நடத்துங்கப்பா. அடுத்தாப்புல இந்த இணையதள ஜெபக்குழுல இன்னைக்கு இணைந்தவர்களுக்கும் இணைய முடியாதவர்களுக்கும் ஒரு ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் இணைந்தவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா, இணைய முடியாம அறிந்து தகப்பனே அவங்களே ஆசீர்வதிங்கப்பா, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, தேவைகள் அனைத்தையும் சந்திங்கப்பா, குடும்பங்களுக்கு ஒற்றுமை சமாதானமும் நிலைச்சிருக்க செய்யுங்க, கிருபை பாராட்டுங்கப்பா, கொடுத்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா, குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் சந்திங்கப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, எங்க குடும்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களது ஆளுகை இணையதள ஜெபக்குழுல எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் இருக்கட்டும் தகப்பனே, நீரே நடத்துமா ஆண்டவரே. இது எங்கள் குடும்பம் எல்லாம் இயேசுவின் குடும்பம் என்று சாட்சி தரத்தக்கமாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, ஒவ்வொரு நிமிஷம் நீங்க எங்களை நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டவரே உலக நாடுகளுக்காகவும் நம் நாட்டிற்காகவும் விசேஷமாக தகப்பனே இந்த நாட்களில் பாகிஸ்தான் நாடோட நம்மளுக்குள்ள ஆண்டவரே அந்த தீவிரவாதிகள் வந்து தகப்பனே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டார்களே தகப்பனே. அப்பா, மனித உயிர்கள் தகப்பனே ஆண்டவரே நீங்க ஜீவ சுவாசத்தை கொடுத்து படைத்த அந்த உயிர்களுக்கு தகப்பனே அப்பா எவ்வளவாக தகப்பனே வந்து ஒரு விளையாட்டு பொம்மைய வச்சு விளையாடுற மாதிரி அந்த உயிர்களை எடுத்துட்டு போயிட்டாங்களே தகப்பனே. அப்பா, இதனால எந்த இது வராத அளவு தீவிரவாதிகள் அந்த ஒரே செய்விச்சு போயிட்டாங்க தகப்பனே. ஆனால் நாட்டு மக்களை நினைச்சு பாருங்கப்பா, பாகிஸ்தான்ல உள்ள மக்களையும் இந்திய தேசத்துல உள்ள ஒவ்வொரு மக்களையும் நீங்க நினைச்சு பாருங்கப்பா. அதுக்காக இந்த விசேஷமாக இந்த ஜெப குறிப்பை எடுத்திருக்காங்களேப்பா, ஞானத்தை கொடுத்து அண்ணனை அதிகமாக ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த ஒரே அந்த ஒற்றுமை 2 நாடுகளுக்கு இடையும் ஒரு ஒப்புரவு அந்த வரட்டும் தகப்பனே. முன்னால் கூடும் தகப்பனே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. அந்த காரியத்தில் உங்களது கிருபை இருப்பதற்காக ஒப்புரவு உண்டாக செய்வதற்காக சமாதானத்தை வைத்து போயிரும் சொன்னீங்களேப்பா. உங்க சமாதானம் இந்த 2 நாடுகளுக்கு காணப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. மற்ற ஜெபப்பங்கள் குடும்ப பராமரிப்பு தகப்பனே. எங்க பிள்ளைங்க அந்த ஒரே ரவிமுத்து சகோதரி கேட்ட செய்தியை சொன்ன சாட்சியை கேட்டவுடனே ரொம்ப வருத்தமாக இருந்தது தகப்பனே. ஒரு ஒரு பெண்ணு கணவன் இல்லாம வாழ முடியும், கணவனை இழந்தா கூட அவளால தாங்கிக்கிட முடியும், ஆனா பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா தாங்கவே முடியாது. பிள்ளைங்களுக்கு என்ன ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சோகமும் அந்த சகோதரிக்கு வந்திருக்கு தகப்பனே. என்னால எழுமி நிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. அந்த சகோதரியின் குடும்பத்தை தகப்பனை தாங்கி வழி நடத்துங்கப்பா. நீ வேலி கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அங்க பிள்ளை தகப்பனே தூக்கி எடுங்கப்பா. புறமா போனாலும் உமால கூடும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே. சவுல் என்ன மாதிரியாக இருந்தார் தகப்பனே, பவுலாக மாற்றி எவ்வளவு ஊழியங்கள் செய்ய வைத்தீங்க தகப்பனே. தூக்கி எடுங்கப்பா. தூரமா போன அந்த குடும்பத்தையும் இழுத்து பிடிச்சு கொண்டு வாங்க தகப்பனே. இணைந்து ஜெயிச்சிருக்க அந்த குடும்பத்துக்கு தகப்பனே நீங்க தான் தலைவனா இருக்கணும், உங்க ஆளுங்க அந்த குடும்பத்தை இருக்கணும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. அத்தனை ஜெபக்கு பங்காளர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியப்பா, தேவையை சந்திங்கப்பா. இந்த ஜெப ஊழி தங்கு தடையின்றி எந்த காலத்துக்கு ஒருத்தரும் எந்த இன்டர்நெட்லயோ எதுவும் எந்த குழப்பம் வராம எந்த தடையும் வராம நீங்க நடத்தி கொடுத்தீங்களப்பா. ஆரம்பம் முதல் முடி வரை நீங்க நடத்தி கொடுத்தீங்களப்பா. நன்றியோ துதிக்கிறோமப்பா. ஊழியம் அதிகமாக அண்ணன் பார்க்கும் ஊழியங்கள் தகப்பனே, வேடிக்கை ஊழியங்கள் தகப்பனே, ஊழியங்கள் தகப்பனே, இந்த நேரடி ஜெபக்கும் இணையதள ஜெபக்குழு ஊழியங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே அவருடைய நீர் விரும்புகிறவராக நடப்பதற்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. பலத்தை கொடுங்கப்பா, காத்து கொடுங்கப்பா. இந்த ஊழியம் இன்னும் விருத்தியடைய உதவி செய்யுங்கப்பா. இன்னும் நிறைய பேர் இதுல பங்கு பெற்று இந்த வருங்காலங்களை ஆசீர்வாதங்களை பெறணும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. ஏறெடுக்கப்பட்ட இந்த எல்லா காரியங்களையும் தகப்பனே உங்களை பார்த்து தாழ்த்தி வச்சு கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்களே பொறுப்படுத்தி எல்லாத்தையும் உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட கரக்கூடன்னு எங்களை நடத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் பையசு நாமத்தை தெரிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் ஒரு ஒருவருக்கே சொல்லுங்க. பெரிய சீமன் ஜபங்கள் எழுப்போம். பரமண்டல எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமலை செய்யப்படுவது போல பூமி செய்யப்படுவதாக. அன்ற நல்ல அப்பத்தை எங்களுக்கு இந்த தாரும் முழுதுமாக குடிசை நாங்கள் வைக்கிறது போல் மன்னியும். எங்கள் சோனத்தில் பேசி பண்ணாமல் தீமனை சேர்த்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னே நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தேவாவின் ஐக்கியமும் இன்றும் எந்தமாக இருப்பதாக. ஆமென். ரெடி சிஸ்டர்? சொல்றீங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோஸ்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோஸ்தரி ஸ்தோஸ்தரி. ஆமென். 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 கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த யாருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் பங்கு பெறுங்கள். அனைவரை கூட்டிக் கொண்டு வாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise God, brother. Praise God, sister. Thank you.